இந்த வருஷம் வரலட்சுமி அம்மன் பண்டிகைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆடி மாதம் பிறந்ததையுமே சீக்கிரமாக வந்து இந்த தடவை வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இங்கே சிக்பேட் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்துல தேவையான எல்லா திங்ஸும் வந்து வாங்கி வச்சாச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து வரலட்சுமி அம்மன் நோன்பு வருது. தாம்பூலம் அப்படின்னாலே முதல்ல வந்து அதில் வைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு தான். வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன். இது கூடயே வந்து பூ, எந்த பூனாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் வச்சுருக்கேன். மல்லிப்பூ கிடச்சி வச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. கூடயே மஞ்சள் கயிறு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வளையல் பார்த்திங்கன்னா ஒரு 6 வளையல் வச்சுருக்கேன். நம்ம கொடுக்கும்போது 2 4ன்னு கொடுக்காம ஒரு 6ஆக கொடுத்தோம்னா அவங்களுக்கு போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடயே வந்து ஒரு ரூ. 11 வந்து பணம் வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் குங்குமம் வச்சு இதை கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம தாம்பூலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம கொடுக்கறது தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் இந்த பேக் தான் வாங்கியிருந்தேன். சரி, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த பேக் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் பிட் வந்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம தாம்பூலம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த எல்லா பொருளையும் வந்து இந்த பேக்கில் வந்து இப்போ போட்டுக்கிறேன். எல்லா வருஷம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிளேட் அந்த மாதிரி தான் கொடுக்கறது. சரி, இந்த வருஷம் இந்த பேக் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த பேக் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதுவும் வந்து இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியலனாலும் ஒரு 4, 5 பேருக்காவது, அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது நம்ம தேங்காய் வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுதான் இந்த வருஷத்துக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்காக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.